10 நிமிஷத்தில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச டோனட் செய்யலாமா? வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து சைடில் இருக்க ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நடுப்பகுதியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வடை போல் தட்டி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு சின்னதாக துவாரமும் போட்டுக்கலாம். அப்போ தான் அப்படியே டோனட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இது போல் மீதமுள்ள மாவையும் எடுத்து அழகாக ஷேப்பாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வானலி எடுத்து வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த டோனட்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு புறம் வெந்ததும் திருப்பி போட்டு மறுபுறம் வேக வைக்கலாம். 2 புறமும் வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசமும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வேறொரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம். ஒரு போல் எடுத்து அதில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் இல்லாட்டி சாக்கோ டிப் சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட் சிரப் தான் சேர்த்துருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க டோனட் எடுத்து இந்த சாக்லேட் சிரப்பில் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். மேல் பகுதி மட்டும் டிப் பண்ணால் போதும். அப்படியே அது எடுத்து ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸை அப்படியே ட்ரிசில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம சூப்பரான டோனட்ஸ் ரெடி. குட்டீஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்களேன், அப்படியே அசந்து போயிடுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.